எங்க இருந்து கிடைக்கும் நமக்கு? மரமா, செடியா, கொடியா? இந்த உளுந்து எங்க விளையுதுன்னு தெரியுமா தம்பி? மலேசியாவிலயா? செடிதான். கொடிப்பா. கொடி தானே? பூமிக்கு அடியில தான் சின்ன சின்ன செடியா இருக்கும். கொடி மாதிரி போகும். மண்ணுக்குள்ள தான் வரும். மண்ணுக்குள்ள தானே? நம்ம மல்லிகைல இருந்து வாங்குறானே. உளுந்து செடி தானே? உளுந்து வந்து மரத்துல தான் விளையாடுது. இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. உங்க பேர் சொல்லுங்கம்மா. எம்ப சிவகாமி. சிவகாமி, எப்படி ஒரு பேரு, பிரமாதமான பேராச்சே. அக்கா உங்க பேரு? மலர்கொடி. மலர்கொடி. மலர் கொடுத்தேன் அப்படின்னு சிவாஜி பாடுற மாதிரி இருக்கேன். மகாலட்சுமி. மகாலட்சுமி. நீங்க மகாலட்சுமி யாரும் பார்க்காதவர்கள் ஒரு முறை அக்காவை பார்த்துக்கலாம். காலையில மகாலட்சுமி அக்கா மூஞ்சில முடிச்சுட்டு போங்க, எல்லா காரியமும் சிறப்பா இருக்கும். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அக்கா நீங்க சொல்லுங்க. சொல்லுப்பா. நிறைய பேர்ட்ட கேட்டேன், இந்த காலத்து பிள்ளைகளுக்கு உளுந்து எங்க இருந்து தயார் பண்றாங்க, எப்படி கிடைக்குதுன்னு கூட நமக்கு தெரியலக்கா. இதை நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டீங்கன்னா நாங்க இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன். சரியா? இந்த உளுந்து எங்க இருந்து கிடைக்கும் நமக்கு? மரமா, செடியா, கொடியா? கொடி தானே? அதாவது உளுந்து என்பது கொடியில் விளைகிறது. கொடியில் அது ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கலாமா? தெரியாது. கொஞ்சம் பழைய பாட்டு எனக்கும் சரியா ஞாபகம் வரல. கொடியில் மலர்ந்து ஏதோ ஒடி வரும்ல. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. சரியா வரல. அப்ப கொடிதான். என்ன கொடி மாதிரி? என்ன கட்சி கொடி? அந்த கொடி கிடையாதா? ஐயோ, நான் இப்ப கொடியெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, உளுந்து வருமோ அப்படின்ட்டு. உளுந்து கொடிதான், அதுலதான் இருக்கும். உளுந்தங்கொடியா? நான் வேற மாதிரி நினைச்சிட்டேம்மா. நான் கொடின்னு அங்க போயிட்டேன். சரி விடுங்க. அப்போ உளுந்து வந்து கொடியில தான். கொடியில எப்படி பெரிய பெரிய காயா காய்க்கும், ஆரஞ்சு பழம் மாதிரி? இல்ல, அப்படியே கொத்து கொத்தா காய்க்கும், அப்படியே இதுவா இருக்கும். அப்படியே உளுந்து அப்படியே முஷ் அப்படியே இது மாதிரி. அதாவது கொத்து கொத்தா காய்ச்சி அப்படியே விழுந்துரும். அதனாலதான் அது உளுந்துன்னு பேர் வச்சிருக்காங்க. உலாம பறந்து போயிட்டா அதுக்கு பறந்துன்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்படிதானே? அப்படி இல்லப்பா, அது நீட்டா அப்படி இருக்கும். அது நம்ம வந்து மிஷின்ல வச்சு நம்ம என்ன பண்ணா அந்த இதுங்கெல்லாம் எடுத்துட்டு உளுந்து தனியா வந்துரும். தனியா வந்துருமா? ஆமா. உளுந்து அந்த கொடியில இருந்து பறிச்சுட்டு போய் மிஷினுக்குள்ள போட்டுறணும். அது கொஞ்ச நேரம் எதுல போடணும்? வாஷிங் மிஷின்ல போட்டா வருமா? ஒரு வாரம் நம்ம இது போட்டு போய் இது வச்சு ஒரு வாரம் கீழே போட்டு நீங்க பறிச்சுட்டு அங்கேயே போட்டுட்டு போயிருங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க, அது இருந்தா எடுத்துக்கிடுங்க. உடைச்சு பார்த்தா உளுந்து, உடைக்காம பார்த்தா அங்கேயே தான் கிடக்கும். நல்ல கேள்வி கேட்க பின்னாடி இருந்து. சரிம்மா, இப்போ வேற ஒன்று. இப்போ தான் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்க சிவகாமி அம்மா தானே? இந்த உளுந்தங்களி அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு களி இருக்குல்ல, இந்த உளுந்தங்களி இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியல. இந்த உளுந்தங்களி எப்படி கிண்டுறதுன்னு மட்டும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா. ஆமா, நானும் அதை கேட்டு இன்னைக்குள்ள இளைய தலைமுறைக்கு சொல்லி உளுந்த களி கிண்டுறது அது எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இரு. உளுந்த களி கிண்டுறது தெரியாது. சரி, அது பெண்களுக்கு குடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லா வறுத்து மிஷின்ல அரைச்சி பணம் வெல்லம் நல்லா கிண்டி அதுல போட்டு நல்லா கிண்டி சில பொண்ணுங்கள் வயசுக்கு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு அது பயன்படும். அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டுனா அம்மாவுக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு இந்த கூழ் எல்லாம் காய்க்கிறது தெரியாது, கஞ்செல்லாம் புளிய தெரியாது. என்ன சூப்பர். இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும் கிடையாது. கொடியில் தான் உளுந்து விளைகிறது, இதுதான் எனக்கு தெரியும். அண்ணே உங்க பேர் சொல்லுங்க. முரளி. முரளி. அமைதி அமைதி, அதான் வந்துட்டேல. ஆமா அண்ணே, ரொம்ப நேரமா நம்மள கூர்ந்து கவனிச்சதுனால டேய் உளுந்த பத்தி என்னால கேட்க போற, நான் சொல்றேன்டா அப்படிங்காரு. அண்ணே, இந்த உளுந்து வந்து செடி, கொடி, மரம், இந்த மூணுல எதுல விளையுதுனே? மண்ணுக்குள்ளதான் வரும். மண்ணுக்குள்ள தானே? என்னங்க போங்க. சாக்ரட்டிஸ், பெர்னாட் ஷா இவர்களையெல்லாம் தாண்டக்கூடிய அளவுக்கு என் மண்டையில் மூளை இருக்கிறது என்பதை அண்ணன் அழகாக. உளுந்து வந்து பூமியில் விளைகிறதா. உளுந்து வந்து மரத்திலோ செடியிலோ கொடியிலோ கிடையாது. அது பூமிக்கு உள்ளே விளைகிறது தான் உளுந்து. ஏனென்றால் அது பூமியில் விழுந்ததனால்தான் அதற்கு பேரே உளுந்து என்று வந்திருக்கிறது. அது மேலே இருந்தால் எழுந்து. உங்க பேர் சொல்லுங்க பாப்பா. தேன்மொழி. தேன்மொழி. என்ன பண்றீங்க தேன்மொழி? வேலைக்கு போறேன். எக்ஸ்பர்ட்ல வேலைக்கு போறல. சூப்பர். என்ன படிச்சிருக்கீங்க? 12th முடிச்சிங்களா? வெரி குட், சூப்பர். நீங்க உங்க பேருங்க? முனியம்மா. ஆஹா முனியம்மா, நீ எந்தன் கனியம்மா, மல்லிகை கொடியம்மா, மனதிற்குள் மழையம்மா, மார்கழி பனியம்மா. நீங்க தான் முனியம்மாவா? அதாவது ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, என்ன அடி முனியம்மா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. ஆமா, இந்த அந்த பாட்டுக்கு சொந்தக்காரங்களே இவங்க தான். முனியம்மாக்கா நீங்க சொல்லுங்கக்கா. உளுந்து வந்து செடி தான் வரும். என்னக்கா உங்களை பத்தி இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு இருந்தேன்.
ஆமா இப்பதான் ஒரு ஆள் மண்ணுக்குள்ள விளையுதுன்னு சொல்லிட்டு போனாரு, ஒரு ஆள் மரத்துல விளையுதுன்னு சொல்லியிருக்காரு. செடியில தான் வரும் சார். செடியா கொடியா? நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. நல்ல யோசனை. அப்படி செடி தான் வரப்புலயே அப்படியே வரும், கொத்து கொத்தா வரும் உளுந்து. கைனில் நாங்க போடுவோம் விவசாயம் பண்றதுல போடுவோம் சார். ஆமா செடி தான் சார். செடிதானா? செடிதான். சரி கொடுங்கப்பா. அதாவது முனியம்மாக்கா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். உளுந்து வந்து செடியில் தான் விளைகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா விவசாயத்தை நாங்களே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்புறாங்க, கண்டிப்பா நம்புறோம். சரி அண்ணா நீங்க சொல்லுங்க. இப்போ உளுந்து இருக்குல்ல, உளுந்து தெரியுமா? உளுந்து தெரியுமா? தெரியும். என்ன கலர்ல? இட்லிக்கு போடுவாங்க. இட்லிக்கு போடுவாங்களா உளுந்து. இது வந்து நான் எங்க விளையுதுன்னு கேட்டோம்னே, ஒரு ஆள் என்ன சொன்னாங்க, பூமிக்கு அடியில் விளையுதுன்னு சொல்றாங்க, ஒருத்தர் கொடியில விளையுதுன்னு சொல்றாங்க, ஒருத்தர் மரத்துல விளையுதுன்னு சொல்றாங்க. நீங்க என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? பூமிக்கு அடியில தான். புரிஞ்சு போச்சா? உளுந்த பூமிக்கு அடியில போட்டு மூடி ரொம்ப நாள் ஆச்சு. இதை பற்றி என்கிட்ட எதையுமே கேட்காது. நீங்க சொல்லுங்க. இந்த உளுந்து இருக்கலானே, உளுந்து. ஆமாங்கண்ணா. இந்த உளுந்து வந்து உளுந்து தெரியுமில? தெரியும். உளுந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுவோம். இட்லிக்கா தோசைக்கா? இட்லிக்கு யூஸ் பண்ணுவோம், தோசைக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படியா? சரி, அப்ப அண்ணன் கரெக்டா உளுந்த பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு. வடைக்கு யூஸ் பண்ணலாம் உளுந்து. அந்த உளுந்த வடைக்கு யூஸ் பண்ணலாம்யா? என்ன வடையா? வடைக்கு யூஸ் பண்ணலாம்ல உளுந்து. உளுந்து வடைக்கு யூஸ் பண்ணலாம். உளுந்த வேற எதுக்குலாம் யூஸ் பண்ணலானே அது சொல்லுங்க. இட்லி பொடிக்கு வடைக்கு, அதாவது மளிகை கடைக்காரர் வந்து சேல்ஸுக்கு அது யூஸ் பண்ணலாம். வடைக்கு, இட்லி, தோசை, பூரி, பூரி பொங்கலுக்கு யூஸ் பண்ண முடியாது. பூரி பொங்கலுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. தீபாவளிக்கு வேணா யூஸ் பண்ணிட்டு தீபாவளிக்கு வேணா யூஸ் பண்ணி. ரைட். இப்போ அப்துல் அண்ணா என்ன பண்றீங்க? நான் கறிக்கடை வச்சிருக்கேன். கறிக்கடையா? உங்களுக்கு தெரியுமா? நான் இந்த காலையில இருந்து ஒரு 50-100 பேர்ட்ட கேட்டேன், உளுந்துங்கிறது எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்? உளுந்து வந்து செடி ஒன்று ஒரு ஆள் சொல்றாரு, ஆமா, கொடின்னு ஒரு ஆள் சொல்றாரு, மரம்னு ஒரு ஆள் சொல்றாரு. இங்க எதுவுமே கிடையாது இன்னொன்னு அப்படின்னு சொல்லி இன்னொரு நம்ம மளிகை கடையில இருந்து வாங்குறோம். மளிகை கடையில இருந்து தான் வாங்குறோம். விளையிற இடத்த கேட்டீங்கன்னாக்கா சொல்லலாம். அதான் எங்க விளையுதுன்னு தான் கேட்டேன். செடியா கொடியா மரமான்னு கேட்டேன். செடி தானா? இப்போ உளுந்து இருக்கலாமா? செடியா கொடியா மரமா? செடிதான். எந்த ஊர் நீ? தஞ்சாவூர். ஒரு நெற்களஞ்சியம், அது வந்து உளுந்து களஞ்சியமும் உண்டு அதுல. ஆமா. என்ன தம்பி நீங்க எப்படி சொல்லிவிட்டிய? செடிதான். கொடியா செடியா? செடி. நல்லா கேட்டு. செடியா கொடியா? செடிதானா? ஆமா. சரி, இப்போ ஒண்ணு இல்லை தம்பி. இப்போ நீ நல்ல விவரமான ஆளு, தஞ்சாவூர்காரரு, கண்டிப்பா மிகப்பெரிய அறிவாளியா தான் இருப்பேன். இந்த ஜென்மத்துல இந்த ஜெனரேஷன்ல உளுந்தங்களின்னு ஒண்ணு தெரியுமா தம்பி? ஆமாண்ணா. நீ சின்ன வயசுல சாப்பிட்டுப்பல, உங்க அம்மா கட்டி கொடுத்துருப்பாங்கல்ல? ஆமாண்ணா. இப்ப இருக்கிற பசங்களுக்கு அது தெரியல. இந்த உளுந்தங்களி எப்படி கிண்டுறது அது மட்டும் கொஞ்சம் சொல்லு. அது எனக்கு தெரியல அண்ணாச்சி. சாப்பிட்டுருக்கேன், தெரியாது அண்ணாச்சி. எனக்கு சாப்பிடத்தான் தெரியும், செய்யலாம் தெரியாது. அது செய்ய தெரிஞ்சால்கிட்ட போய் கேளு.